ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டெவில் எம்சி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மினியான்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மினியான்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ணுற ரிசோர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணாமல் அதுவே பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மினியான்ஸ். அப்புறம் மினியான்ஸ் கலெக்ட் பண்ணுற ரிசோர்ஸ்க்கு எக்ஸ்பி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம கலெக்ட் பண்ணுறதை விட அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்பி யூஸ்ப்ளஸ் தான். அப்புறம் மினியான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்கிங்கு, இந்த வுட்டு இதெல்லாம் கட் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனிங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காம்பட்டு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரியில் மினியான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 கேட்டகரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 41 யூனிக் மினியான்ஸ் இருக்குது. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 41 மினியான்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு மினியான்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினியான்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ மினியான்ஸ் எப்படி கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ரெட்ஸ்டோன் மினியான்னா அப்படின்னா இது மைனிங் செக்ஷனில் வரும். மைனிங் செக்ஷன் அப்படின்னா நீங்கள் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் பிக்காக்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெட்ஸ்டோன்லாம் வைக்கணும். ஸோ இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்ஸ்டோன் மினியான் கிராஃப்ட் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மினியான்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மினியானுக்குமே பார்த்தீங்கன்னா 11 லெவல் இருக்குது. இப்போ 11வது லெவல் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலு. அப்புறம் லெவல்ஸ் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பவர்ஸ் மீன்ஸ் அதோட ப்ரொடியூஸ் பண்ணுற இது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா மினியான் மாடிஃபயரில் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல்ஸு, அப்கிரேட்ஸு, ஆட்டோமேட்டட் ஷிப்பிங்கு, அப்புறம் கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜு. இந்த ஃபியூல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த மினியான்ஸோட ப்ரொடியூஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ஃபியூல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூரேஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 1 ஹவர் 2 ஹவர் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபியூல்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூரேஷன் பவர்ஸ்லாமே இருக்கும். அப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா 2 திங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹோப்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்சாண்டட் ஹோப்பர். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. பட்ஜெட் ஹோப்பர் அப்படின்னா நீங்கள் என்பிசி கிட்ட செல் பண்ணுற ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா கம்மியாக செல் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹோப்பரு. என்சாண்டட் ஹோப்பர் அப்படின்னா சேம் லைக் பட்ஜெட் ஹோப்பர் தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதில் 50% இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா செல் பண்ணும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்கிரேட்ஸு. இந்த ஸ்டோரேஜ் அப்கிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வகையான பேக்ஸ் இருக்குது. இந்த 5 வகையான பேக்ஸ் வச்சுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மினியான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேக் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ அந்த 5மே என்ன அப்படின்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஹியூஜ், கியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 வகையான பேக்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்மால் பேக் என்ன பண்ணுன்னா 3 ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் பண்ணி தரும். ஸோ இப்போ மினியானில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மினியான்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் மீடியம் மினியான் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் மினியன் பேக் இது பார்த்தீங்கன்னா 15 ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். அதாவது 15 ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். ஸோ அதை யாரும் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. அப்புறம் அந்த ஹியூஜ் மினியன் பேக் 21 ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் கிராண்ட் மினியன் பேக்கில் பார்த்தீங்கன்னா 29 ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஸோ இது 2 பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் யூஸரால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்கிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பேக்டர். அந்த காம்பேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 9 கோல்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 9 கோல்டை என்ன பண்ணணும்னா பிளாக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் மினியானில் போட்டிங்க அப்படின்னா இந்த மினியான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளாக்காக கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்டர். அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பேக்டர் 3000. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா என்சாண்டட் ஐட்டம்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டை கொடுக்குறீங்க அப்படின்னா மினியான்ட்டு கோல்டை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2.5 ஸ்டாக் கிட்ட இருக்கும். அந்த கோல்டு என்ன பண்ணுன்னா ஒரு என்சாண்டட் கோல்டாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் காம்பேக்டர் 3000. அப்புறம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மினியான் ஆட்டோ ஸ்மெல்டர். இந்த மினியான் ஆட்டோ ஸ்மெல்டர் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போது கோல்டு இங்கட்டை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓராக தான் கிடைக்கும். இந்த மினியான் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓராக தான் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த ஆட்டோ ஸ்மெல்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த மினியான் பார்த்தீங்கன்னா இங்கட்டாக கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மினியான் ஆட்டோ ஸ்மெல்டரு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங். ஸோ ஸ்ப்ரெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது.
ஒன்று வந்து டைமண்ட் ஸ்ப்ரெட்டிங், பொட்டேட்டோ ஸ்ப்ரெட்டிங். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும் தான் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரெட் ஸ்டோன் மினியான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மினியான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் அந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் ஸ்ப்ரெட்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மினியான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட்டிங்கோட வேலை. அப்புறம் நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போச்சு. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக தான் போடலான்னு பார்த்தேன். பட் இதனா ரொம்ப டைம் ஆனதுனால நான் வீடியோவா போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். பாய்.